அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதில் வேட்டையை நடிச்சிருப்பார். இதில் ராகவா லாரன்ஸு கோட்டையை நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு தனி கதை இருக்குது. அந்த ஒரு விஷயந்தான் சந்திரமுகியிலிருந்து சந்திரமுகி பார்ட் 2 வித்தியாசம். தெலுங்கு அரசர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்த பிடிக்கிறாங்க, ஒரு சாம்ராஜ்யத்தை குலைச்சிட்டு பிடிக்கிறாங்க. அந்த சாம்ராஜ்யத்தில் ராணியாக இருப்பவர் கங்கனா ராவத்து. அந்த ராஜா வந்து கங்கனா ராவத்தை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே முதல் பார்வையிலேயே காதல் தோண்டி விடுகிறது. ஆனால் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் கங்கனா ராவத்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கார் ராஜா. ராஜா என்ன சொல்கிறாரு, தளபதி கோட்டையன்ட்ட நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப அழகானவா, என்னுடைய கனவில் நான் எப்படி என் பொண்டாட்டி இருக்குன்னு நினைக்கும் அதேமாரி இருக்கா, அவளை பார்த்தேன், நான் அவளை காணாமல் போயிட்டா, நீ அவளை போய் தேடி கண்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். கங்கனா ராவத்தை தேடி போகிறாரு ராகவா லாரன்ஸு, அதாவது கோட்டையன். பார்த்துடுறாரு கங்கனா ராவத்தை. பார்த்துட்டு கங்கனா ராவத்தை வந்து தாக்க வருது ஒரு மிருகம். அந்த மிருகத்திலேருந்து காப்பாற்ற முயற்சிக்கிறாரு ராகவா லாரன்ஸு. அப்போது ராகவா லாரன்ஸை கட்டி பிடிச்சிடுறா கங்கனா ராவத். ஒரு பொண்ணு ஒரு வாலிபனை கட்டி பிடிச்சா என்ன இருக்கும், ஒரு வைப்ரேஷன் வந்துடும் இல்லையா, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. என்னடா நாம் நம்ம தோழனுக்காக பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், அவளை தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கோன்னு மறந்து கங்கனா ராவத்தை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிடுறாரு. என்னுடைய பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி கொண்டுட்ட, நீ என்ன வேணாலும் கேட்டால் தரேன் அப்படின்னு ராஜா சொல்கிறார். இதுதான் சாக்குன்னு நீ என்ன வேணாலும் தரேன்னு இந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துருன்றார். ராஜா அதிர்ச்சி அடைகிறார். 2 பேரும் சண்டை போடுறாங்க. ராஜா தலையை கொய்துறாரு, சீவிடுற ராகவா லாரன்ஸ். அந்த ராஜாவுக்கு போல இவர் பதவி ஏற்றுக்கிறார். அப்போது அந்த கங்கனா ராவத்து மனசுக்குள்ளே இன்னொருத்தனை லவ் பண்ணிகிட்ருக்கா, ஒரு சாதாரண பிரஜையை. இதை சொல்கிறா, இந்த பாரு, ராஜா மேலேயும் எனக்கு ஆசை இல்லை, ராகவா லாரன்ஸு உன் பேர்லையும் எனக்கு ஆசை இல்லை, நான் ஏற்கனவே என் மனசை இன்னொருத்தனை கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். யார் அவன்னு சொல்லி அவனை தித்து கட்டிடுறான். இதில் கங்கனா ராவத்து இறந்து போயிடுறா. அது ஆவியாக வந்துடுது. அந்த ஆவி வந்து அந்த பங்களாவிலே இருக்குது. அந்த பங்களாவுக்கு வர்றாங்க ராதிகா சரத்குமார் அவருடைய ஃபேமிலி. ராதிகா சரத்குமாரோட யாரெல்லாம் வராங்கன்னா சிருஷ்டி டாங்கே, கும்கி, லட்சுமி மேனெலாம் வராங்க. 2 சின்ன பிள்ளைகளும் வருது. அப்போ அந்த சின்ன பிள்ளைகளோட ராகவா லாரன்ஸும் வர்றாரு. அந்த வீட்டுக்கு வந்து அந்த பங்களாவுக்கு வந்தோடனே நம்ம குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு அதை பூஜை பண்ணிட்டு வந்துடுவோன்னு ராதிகா சரத்குமார் சொல்கிறாங்க. நேராக அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு சித்தர் இருக்கார். அவருக்கு என்ன வயசுன்னு தெரில, 200 வயசு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த பாரு, இந்த கோயிலை நீ வந்து சுத்தப்படுத்துனுச்சுன்னா உன் குடும்பம் சின்ன வண்ணம் ஆயிரும், இதுக்கு வலிமையானவன் ராகவா லாரன்ஸ்னு சொல்கிறார். இதை வந்து ராதிகா சரத்குமார் சொன்னோடனே நான் போய் சுத்தப்படுத்துகிறேங்கிறார். அதுக்கப்புறம் மீதி கதைகள் நீங்கள் தேட்டர்லாம் போய் பார்க்கணும். ராகவா லாரன்ஸு அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் நடன மாஸ்டர் இல்லையா, நடனத்தினையும் வெளுத்து கட்டுறாரு, அதேமாரி நடிப்புலையும் வெளுத்து கட்டுறாரு. ஆனால் என்ன இருந்தாலும் கங்கனா ராவத் என்ட்ரி கொடுத்த உடனே ராகவா லாரன்ஸ் அப்படியே அமுங்கிடுறாரு. நடிகர்கள் சிவாஜி கணேசன் என்ட்ரி கொடுத்த உடனே எல்லா நடிகரும் பம்முவாங்கல்ல, அந்த மாதிரி பம்மிடுறாங்க. அட்டேங்க அப்பா, கங்கனா ராவத்து பிரம்மை வந்து ஓய்வாக இருக்கிற நேரத்தில் படைத்த உருவம். அவ்வளோ அழகு, அவ்வளோ ஒல்லி, அவ்வளோ சிவப்பு, பாவனைகள் அட்டேங்க அப்பா, அதிரி புதிரி பாவனைகள். கங்கனா ராவத்து இன்டர்வியூக்கு அப்புறம் ரொம்ப கழித்தான் வர்றாரு. அவர் வர்ற போர்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்யா, அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த படத்தில் வடிவேலு அதிகமாக பேசுகிறாரு. சில நேரங்களில் சிரிப்பு வருது, சில நேரங்களில் பழைய சந்திரமுகியை ஒப்பிடும்போது அதுலேயே நல்லா இருந்துச்சே, இதில் கொஞ்சம் இழுவையாக இருக்க அப்படிங்கிற மாதிரி தோணத்தான் செய்யுது. ஆனாலும் ராகவா லாரன்ஸை விட அதிக வசனங்கள் வடிவேலுக்கு தான். படத்தை கொஞ்சம் போர் அடித்தாலும் கொஞ்சம் விறுவிறுப்பு இல்லாமல் இருந்தாலும் நகர்த்துறவர் வடிவேலு தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை.
அதே மாதிரி திரைக்கதையில் ரொம்ப கோளாறு இருக்குது. அதை அப்படியே பேசியே தீர்த்துறாரு பி. வாசு. எப்படின்னா சிருஷ்டி ஜாங்கே தான் முதல்ல அந்த ரூம்குள்ளே போகும், இது சந்திரமுகி ரூம்குள்ளே. ஆனால் அதை ஒன்றும் செய்யாது. கும்கி மேனன் தான் அந்த சந்திரமுகி பிடிச்சிடும். ஏன்னா கும்கி மேனனுடைய கண்கள் தான் வந்து கோழிமுட்டை கண்களாக இருக்குது. அந்த ஜோதிகா மாதிரியே டான்ஸ் போடுறது, ஜோதிகா மாதிரியே மேக்கப் போட்டு ட்ரெஸ் போட்டது லட்சுமி மேனன் தான். ஆனால் ஒருவேளை அந்த ட்ரெஸ்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தனியாக ஆட விட்டுட்டாங்க கங்கனா ராவத்தை. 1000 இருந்தாலும் கங்கனா ராவத்துக்கு முன்னால் கும்கி மேனன் லட்சுமி மேனன் ஒன்றும் எடுபடலை. ஏன்னா லட்சுமி மேனன் அழகாக இருந்தாலும் கொஞ்சம் பூசின உடம்பு, பெருசாக ஈர்ப்பு இல்லை. கங்கனா ராவத்தும் லட்சுமி மேனனும் போட்டி பாடல் காட்சி பாடும்போது கங்கனா ராவத்து எங்கேயோ போயிட்டார். அதேமாதிரி இந்த படத்தில் ரவி மரியா வில்லன். அவர் ஏற்கனவே பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகரை முழுமையாக கொண்டிருக்காரு பி. வாசு. சின்ன பிள்ளைகளை பார்த்தா மிரட்டுறது, அங்கே வராத இங்கே வராதான்னு சொல்கிறது, அப்புறம் பேயை பார்த்து அழுகிறது, இதெல்லாம் அவருடைய நவரச நடிப்பை ரொம்ப தெளிவாக காட்டுது. ரவி மரியாவுக்குள் ஒரு பாலையா ஒழிஞ்சிருக்காரு, ஒரு எஸ்ஏ யசோதன் ஒழிஞ்சிருக்காரு, ஒரு நம்பியார் ஒழிஞ்சிருக்காரு. இப்படி பல நடிகைகளையும் கலவையை நம்ம ரவி மரியாட்ட பார்க்க முடியுது. இனிமேல் அவர் எந்த இடத்துக்கும் சூட் ஆகிடுவார். குணச்சித்திர வேடம் பண்ணாலும் சரி, வில்லன் வேடம் பண்ணாலும் சரி, காமெடி வில்லனானாலும் சரி, எல்லா இடத்துக்கும் பொருத்தமானவர் ரவி மரியா என்பதை இந்த படம் நிரூபித்திருக்குது. இந்த படத்தில் செட்டு போட்டவரை பாராட்டணும். அதே செட்டு தான், கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி தளபதி படத்தில் வர்ற மாதிரி சண்டை காட்சிகள், ராகவா லாரன்ஸ் நல்லா சண்டை போடுறாரு. சண்டை மாஸ்டரையும் கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். இந்த படத்தில் சில படங்களில் கதாநாயகன் நடித்த விக்னேஷ்னு நடிச்சிருக்காரு. துணை நடிகரை விட மோசம். எண்ணி 4 டைலாக் தான் பேசுவார், 4 சீனில் துணை நடிகராக வந்து போகிறாரு. இந்த சிருஷ்டி டாங்கே போர்ஷன், விக்னேஷ் போர்ஷன்லாம் நீக்கிட்டாங்கன்னா படம் 2.25 மணி நேரம் ஓடுறத 2.5 மணி நேரமாக கொண்டு வந்துடலாம். அதனால் படம் கொஞ்சம் பொறுமையை சோதிக்குது. எப்போவுமே ஒரு 2ஆம் பாகம் எடுக்கும் பொழுது முதல் பாகத்தை ஒப்புறது நம்முடைய ரசிகருடைய வழக்கம். அந்த அடிப்படை பார்த்திங்கன்னா கங்கனா ராவத்துக்காக கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய சந்திரமுகி படம் 2. ஆனால் சந்திரமுகியையும் சந்திரமுகி 2ஐயும் ஒப்பிடும்போது சந்திரமுகி எங்கேயோ போயிடுச்சு. எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத படம் சந்திரமுகி. இப்போ டிவியில் போட்டாலும் கண்கள் இமைக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தரமான படம் சந்திரமுகி. சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பு, வடிவேல் நடிப்பு, ஜோதியா நடிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் தொடர்ந்து ஓடிச்சு. இந்த படம் திரும்ப திரும்ப பார்ப்பதற்கு முடியாவிட்டாலும் ஒரு முறை தியேட்டரில் போய் பார்க்கலாம். சந்திரமுகிக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 40 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.